கிரவுண்டுக்கு போயிட்டு உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாம இருக்கா, அப்ப இதை செக் பண்ணி பாருங்க. ஹாய், கோச் சந்தோஷ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளட் செக்அப் எடுத்து வந்து பார்த்துருக்கோம். நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்களோட பாடியில வந்து பிளட்டோட லெவல் வந்தீங்கன்னா அதுல வந்து பிளட் பிளஸ் வந்து வாட்டர் மேல இருக்கும். நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா, அதோட சாம்பிள் தான் இது. கீழே பாத்தீங்கன்னா பிளட் இருக்கு, மேல பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சொட்டிங் அதிகமா வரும் பாத்தீங்களா. சொட்டிங் அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்கிற எல்லாமே வாட்டர் வந்து எல்லாமே சொட்டிங்கா போயிடும். அப்ப சொட்டிங் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிளட் செக்அப் எடுத்து பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை கண்டிஷன்ல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வாட்டர் லெவல் இல்ல அப்படிங்கிறது தான் இதோட அறிகுறி. ஓகேங்களா, நம்ம வந்து எப்படி வந்து நம்ம தண்ணி வந்து இன்டேக் எடுக்கணும் அப்படிங்கறது அதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்க ஸ்போர்ட்ஸ் பசங்க பிசி எஸ்ஐ டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகப்படியமா ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டேக் எடுக்கிறதே மறந்துடும். ஓகேங்களா, மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, பகல்ல படிக்கிறீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் நீங்க ப்ராப்பரா எடுக்காதனால பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்க மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணு நீங்க நினைச்சா கூட பாத்தீங்கன்னா உங்க பாடி வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா நீங்க மார்னிங் உங்க பாடியில இருக்க வாட்டர் லெவல் எல்லாமே பாத்தீங்கன்னா மார்னிங்கே சொட்டிங் ஆகி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்க பகல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க தண்ணி குடிக்காம இருக்கிறீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியாம இருக்குது. இதுதான் முழுக்க முழுக்க காரணம். அதிகமா லாங் ரன் ஓரவங்களுக்கும் அதிகமா ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கும் இப்ப வாட்டரோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால வாட்டர் வந்து இன்டேக் அதிகமா எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சீக்கிரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்க வாட்டர்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா எடுக்கிறீங்களோ உங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் அதிகமா வரும். ஜாயின்ஸ் பெயின்ஸ் எல்லாம் அதிகமா வர காரணமே பாத்தீங்கன்னா வாட்டர் உடம்புல இல்லாதனாலதான். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க பாடியில வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஓகேங்களா, அதனால சீக்கிரமா வாட்டர் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல நல்லா வச்சுக்கோங்க. உங்க பாடியும் ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.